ஆட்சி எப்படி இருக்கு? ஆமா, ரொம்ப சூப்பரா பண்ண நல்லாவே பண்றாரு. நல்லாவே பண்றாரு. நல்லா பண்றாரு. முக்கியமான வந்து அந்த மது ஒழிப்பு. அது நம்ம மனசை கவர்ந்துருச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ரெண்டாவது வந்து அம்மா ஹோட்டல்ல உடனே ரீக்ரியேட் பண்றாரு. அதாவது அடுத்தவங்க பண்ண திட்டத்தெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டாரு. மக்களுக்கு என்ன தேவையோ செய்யறாருன்னு நினைக்கிறீங்களா? ஓகே. திமுக ஆட்சி என்ன சொல்றாங்க? நாங்க ஏற்கனவே வந்து மது கடைகளை மூடிட்டு தான் இருந்தோம். விஜய் வந்து நாங்க பண்ணதான் பண்றாருன்றாங்க. அதை ஏத்துக்க முடியுமா? 700 கடை எப்படி மூடணும்னு கேக்குறீங்க? சோ இதுலயே தெரியுது. ஓகே. ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மளோட முன்னாள் முதல்வர், மறக்கவே முடியாது. அவருடைய தோல்விக்கு என்ன காரணம்? அவரே தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே நிறைய பேர் ஆய்வெல்லாம் நடத்துறாங்க. நீங்க ஒரு சிட்டிசனா என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலின் அவர்கள் ஏன் தோற்றார்? தோத்தனா அவங்க தொழில் மட்டும் தவிர எதுவும் கடை பார்த்ததில்ல. ரெண்டாவது வந்து சொன்ன கஞ்சா போதை, மது. ரெண்டாவது வந்து பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. சோ பிரேமலதா விஜயகாந்த் சொன்னதான் நீங்களும் சொல்றீங்க. மது பிரச்சனையும் பெண்கள் பாதுகாப்பின்மையும் தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. இல்ல திமுக ஆட்சியில் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ மாயாஜாலம், மக்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து மாத்தி போட்டுட்டாங்க ஓட்ட, குழந்தைங்களெல்லாம் இவர் வந்து விஜய் வந்து எனக்கு ஓட்டு போடுமா மாமா மாமான்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்றாங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? குழந்தை சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியும், எல்லாமே தெரியும்ல. அப்ப வாக்காளர்களை குறைத்து மதிப்பிடுறாங்களோ? அப்படிலாம் கிடையாது. நமக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம நீ பத்தி நான் படிச்சிருக்கேன், நமக்கு எல்லாம் தெரியும். குழந்தைங்க சொன்னா நம்ம என்னத்தை கேட்டுருக்கோம்? நம்மளுக்கு அறிவு இல்லையானா? ஓகே, அறிவு தான் பண்றீங்க. ஆமா. சோ ஓட்டு போடுறவங்களுக்கு அறிவு இருக்கு, குழந்தைங்க சொல்றதை கேட்டுதான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்றது ஏத்துக்க முடியாது. ஓகே. விஜய் அவர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த 5 வருடம் நேர்ல பார்த்து? 5 வருடத்துக்கு போகும்போது சொல்லுது என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் கரெக்டா இருக்கணும், எதுவும் மிஸ்டேக் கூடாது. அவங்க தொகுதியிலே வந்து பிரச்சனை கூடாது, எதுவுமே கூடாது. டிவி கட்சிக்கிறான் இல்லையா, அவங்க தொகுதியில வந்து எதுவும் பிரச்சனை கூடாது. இப்ப நிறைய தவறுகள் நடக்குது அங்க. சோ அவங்க ஆளுங்க சின்ன தவறுகள் செஞ்சிடக்கூடாது. டிஎம் வந்து எப்ப எதிர்பாராங்க, யார் தப்ப எப்ப டிஎம்கே பாத்துக்கிட்டே இருக்கு, பூத கண்ணாடி போட்டு எப்ப தாவக தப்பு பண்ணலாம் போட்டுடலாம். சரி, ஓகே. அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றீங்க. ஓகே, ஃபாலோ பண்ண 5 வருஷம். ஓகே ஓகே ஓகே. ஃப்ரீ கோட் பிரச்சனை கூடாது. 5 வருஷம் கடை ஆட்சி பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகே, எந்த பிரச்சனை கூடாது. ஓகே. இப்ப விடுதலை சிறுத்தைகள்லாம் அவங்களுடைய பதவிக்கு வர்ற மாதிரி, அமைச்சரவைக்கு வர்ற மாதிரி எல்லாம் பேச்சு அடிபடுது. கம்யூனிஸ்ட் வந்து அதிமுகவில் வந்து நாங்க வெளியில போயிடுவோன்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் விஜய் எப்படி ஃபேஸ் பண்ணுவார் நினைக்கிறீங்க? பேஸ் பண்ணி ஆகணும், ரெடி கிடையாது. ஓகே, பேஸ் பண்ணி ஆகணும். சோ முள் கிரீடம் தான். ஆமா, பேர் தான் கிரீடம். ஆமா, பேஸ் பண்ணி ஆகணும். விஜயோட அந்த தன்னம்பிக்கையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் முடியத்தனா கட்ட முடியத்துறாப்பா, இதை மாட்ட மாட்டாரு. ஓகே, தவறான பதில் போக மாட்டாரு, கரெக்டான பதில போவாரு. அவரு ஒரு முடிவு எடுத்துட்டா நான் பின்வாங்க மாட்டேன்னு சினிமாவில் சொன்ன டைலாக வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்றாரு. நன்றிங்க. என் நம்பர் எடுத்தீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க.